US அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்ல இருந்து தொடர்ந்து உயரும் டாலர் வலிமை பார்ப்போம். ஸோ கரன்சி ரிப்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மணி மந்திரம், யூ கேன் மேக் மணி இன் 2 ways, மேக் மோர் ஆர் ஸ்பெண்ட் லெஸ். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரிப்போர்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கான கரன்சி ஸ்பாட்டட், தட் இஸ் ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட். நம்ம ஆர்பிஐ ரெஃபரன்ஸ் ரேட் படி USD வந்து 82.61 GBP 104.55, யூரோ 89.36, என் 56.45. ஸோ கரன்சி ஃபீச்சர் நம்ம சார்ட்ல இது எல்லாமே பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து USDINR பார்க்கலாம். USDINR லாஸ்ட் க்ளோசிங் வந்து 82.74 இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கேப் டவுன், அங்கிருந்து வந்து ஒரு 8 பைசா கேப் டவுன் ஆனிச்சு. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல 66 கண்டது கேப் டவுன். ஸோ தென் அங்கிருந்து வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துட்டு தென் வந்து -1 பைசால தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு டவுன் சைட் பார்த்தீங்கன்னாக்கா வந்திருந்தது, பட் எனிவே வந்து ரெக்கவரி பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் இன்னைக்கு இருந்தது. பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங்ல இருந்து நல்ல ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்தது. தென் நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் அந்த மாதிரி இருந்தது. தென் ஆப்போசிட் வந்து அந்த ரெக்கவரி கம்ப்ளீட்டா வந்து ட்ரை பண்ணிச்சு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 10:30 ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருந்தது. ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் இந்த சென்ஸ் வந்து நியூட்ரல் ஆயிடுச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு. தென் ஃபுல்லாக வந்து சைட்வேஸில் தான். அதுவும் வந்து ஆஃப்டர் 2 o'clock பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 2 பைசாவில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. இது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு நேரம் வந்து இது வரை மார்க்கெட் பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு நேரம் வந்து இன்னைக்கு தான். நாளைக்கு வந்து இந்த கரன்சிக்கு வந்து எக்ஸ்பைரி மத்தியானம் 12 மணிக்கே முடிஞ்சிடும். யூஸ்வலாக வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி கமாடிட்டிஸ்லாம் எடுத்தீங்கன்னாக்கா என்னைக்கு எக்ஸ்பைரி டேட்டோ அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நிஃப்டினாக்கா 3 மணி வரைக்கும் எக்ஸ்பைரி டேல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். கமாடிட்டினாக்கா நைட் 11:30 வரைக்கும் ஆகிட்டு இருக்கும். பட் கரன்சி பார்த்தா எக்ஸ்பைரி டேக்கு மிட் டே 12 மணிக்கே வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நெருங்கியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பைரி வந்து நெருங்கிட்டதுனால வந்து இந்த ஒரு அவ்வளோ நேரோவாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த நேரம் நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் என்னுடைய ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில். ஓகே, ஸோ பொசிஷனல் ட்ரேடிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. 82.70, 82.80 அப்படின்றது பிரேக் பண்ணி நல்லா குயிக்காக மேலே வந்தது. இப்போ இந்த வந்து லாஸ்ட் ஒரு ட்ரெண்ட் ஸ்டேஷனாக வந்துட்டு இந்த 10 பைசாலையும் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி மேலே போகணும், USD மேலே போனோம்னாக்கா 82.80 பிரேக் பண்ணி இந்த சேனல் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும், இல்லைனாக்கா சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுனாக்கா கீழே வரலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம டைரக்ஷன்லெஸ் தான் சொல்லணும். பட் ஸ்டில் வந்து மேலே போகிறதுக்கு ரெண்டுமே வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சு ஒரு அடுத்த எக்ஸ்பைரிக்கு நாளான்னைக்கு தான் நம்ம ஓரளவுக்கு தெளிவாக சொல்ல முடியும். பார்ப்போம் எப்படி செஷன் பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறது அப்படின்ட்டு. JPYINR ஸோ JPY ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 57.5. ஸோ ஓப்பனிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பைசா வந்து ஒரு 13 பைசா வந்து கேப் டவுன். அங்கேருந்து வந்து க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 22 பைசா வந்து நெகட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அதனால ஒரு கேப் டவுன் வந்துட்டு தென் வந்து இமிடியேட் ஆஃப்டர் தட் ஒரு ரெக்கவரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. தென் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி பண்ணது. பட் டோட்டலாக ரெக்கவர் பண்ண முடியல. பட் அகெயின் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 11 o'clock இருந்து டில் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டு வந்து ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த சேனல்னு சொல்லலாம். ஒரு 85 இருந்து 80 ஒரு 5 பைசாலே டோட்டலாக ஒரு மூவ் ஆகிட்டு இருந்தது. செம்மையாக அந்த மார்க்கெட் இன்னைக்கு போர் அடிச்சது இந்த கரன்சி பொறுத்த வரைக்கும். ஸோ பொசிஷனல் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து நல்லாவே வந்து கிளியராக வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் செஷனில் நான் சொல்லியிருந்தேன் வந்து எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாக்கா இந்த -DMI கிராஸ் பண்ணி இந்த ADX மேலே பண்ண லாஸ்ட் செஷன் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து இது ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு இது எக்ஸ்பைரி முடிஞ்ச உடனே மேபி அடுத்த எக்ஸ்பைரியில் அடுத்த கான்ட்ராக்ட்லேருந்து இது ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அதுக்காக நான் வெயிட்டிங் வருதுன்னு தெரியுது. நல்லா வந்து ஒரு சைட்வேஸ் தான். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இது
நல்ல ஒரு 2 மார்க்கில் ஒரு சைட்வேஸ் காட்டுது. பார்ப்போம் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியில் இது வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. GBPINR பார்க்கலாம். ஸோ ஜிபியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஓப்பனிங்லேயே வந்து கொஞ்சம் டவுன் தான். ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 104.39. ஸோ ஓப்பனிங்கில் ஒரு 4 பைசா டவுன் ஆனது. தென் அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் டேல வந்து 28 பைசா வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. டவுன் ஆனது ஃபர்தர் நல்ல ஒரு ஃபால் வந்துருந்தது. தென் அங்கிருந்து வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. எகெயின் வந்து அதனால் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 104.28 இருந்து ஒரு 30 பைசா வந்து இந்த டவுன் ஃபால். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி 10 பைசா ரெக்கவரி கொடுத்தது இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்ட்ராடேஸ்க்கு என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த ஒரு இடம் தான் வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாராவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மூணுமே வந்து 2 EME அண்ட் விவோ எல்லா 3 லைனையும் வந்து கிராஸ் பண்ண கீழே வந்துருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஒரு டெசிசிவ் கேண்டில் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 104.23 வர இது எடுத்தாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 20 பைசா நல்லாவே வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ இங்கே பண்ணிருந்தா கூட வந்துட்டு ஸ்டில் வந்து ஒரு 18 பைசா வந்து ஒரு இண்டிகேட்டர் பேஸ்ட் க்ளோசிங் எக்ஸிட் வந்து கூட வந்திருக்கும். இல்லை ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட்டும் க்ளோஸ் நியர்பை க்ளோசிங் வந்துட்டு இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு 18 பைசா வந்திருக்கும். ஸோ பொசிஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டில் வந்து அந்த நெகட்டிவ் நல்லா கிளியராகவே இருக்குது. பட் இப்போ லாஸ்ட் 2 செஷனாக வந்துட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு இருக்குது இது ஸ்டாப் ஆகுறதுக்கு, டவுன் சைடு ஸ்டாப் ஆகுறதுக்கு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் செஷனில் என்ன ரெக்கவரி ஆச்சோ அது திருப்பி கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அங்கே நின்றுட்டு இருக்கேன். இதுவும் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் மேபி மேலே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம EURINR பார்க்கலாம். EURINR ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு 89.55. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 9 பைசா வந்து கேப் டவுன் ஆச்சு. பட் எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேப் டவுன் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு பைசாவில் தான் வந்துட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே சார்ட்டில் பார்க்கும்போது அந்த கேப் டவுன் வந்துட்டு எகெயின் ஃபுல்லாக வந்து ரெக்கவரி. ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லோவில் வந்து 59.45 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 வரைக்குமே வந்துருக்கு 20 பைசா. ஸோ 20 பைசான்றது யூரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாலடைலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது. இங்கே சார்ட்டில் பார்க்க நான் பெருசாக தெரியும். பட் இங்கே பாருங்கள் இந்த ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது 89.45, இந்த அப்பர் சைடில் வந்து கிட்டத்தட்ட 65. ஸோ ஒரு 20 பைசால தான் டோட்டலாக ஒரு மார்க்கெட் வந்து இன்னைக்கு இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூரோப்பும் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வால்டிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ இதுலலாம் வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். எப்போவுமே கேப் டவுன் ஆகிட்டு 1 ஹவர் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 89.53 பார்த்தீங்கன்னா 65. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 8 பைசா தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி அங்கேருந்து ஹைலேருந்து 65 பார்த்தீங்கன்னா எகைன் 48 வரை வந்துருந்தது. டவுன் சைட் வந்து ஒரு 17 காசு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேபி இந்த இடத்துல யாராவது என்ட்ரி எடுத்திருந்தாங்க, இப்போ இந்த டவுன் டிசிசிவ் க்ளோஸ் வந்தோம்னா டவுன் இங்கே எடுத்திருந்தாங்கன்னாக்கா ஒரு 10 பைசா கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன நேரோவாக இருந்தால் கூட வந்துட்டு அந்த நேரோ பேண்டை வந்துட்டு ஒரு 3 டைம் வந்து மேலே கீழே போயிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்பர் அண்ட் டவுன் சைட் மூவ்மெண்ட் ஃபார் இன்ட்ராடே பிளேயர்ஸ்க்காக. தென் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு பார்க்கும்போது கிளியர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ சிமிலர் டு யூரோ மாதிரி இது ஜிபிபி மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு 2 செஷனாக வந்து ஒரு சைட் வேஸில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது 20 EMA லைனை டச் பண்ணியிருக்கு. ஸோ முயற்சி பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு. ஸோ சிமிலர் டு ஜிபிபி மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் டவுன் ஃபால் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம் சப்சிக்வெண்ட் டிசிஷனில் தான் நம்ம அதுக்கு தெரியும். எஸ்பெஷலி இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு அந்த எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் USDINR ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். முதலில் நம்ம கவனிக்க வேண்டியது RBI ரெஃபரன்ஸ் ரேட். ஸோ இன்னைக்கான RBI ரெஃபரன்ஸஸ் 82.61 கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் செஷன் அளவுலேயே தான் இருக்குது. ஸோ 82.60 நோட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா இங்கே வந்து
எக்ஸ்பைரி வந்து இந்த 82, 50, 82, 70 இந்த இடத்துலயும் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் கால் அண்ட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கும் இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரைக்குங்க 82, 50, 82, 75 இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் வந்துட்டு ஒரு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது எந்த சைடில் வந்து ஒரு பிரேக் பண்ணால் கூட வந்துட்டு அடுத்த ஸ்ட்ரைக் வந்து இந்த மணி ஆகிடும். ஸோ பொதுவாக ரைட்டர்ஸ் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த இடத்துமே இந்த ஜோன்லேயே வந்து 82, 61 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அந்த நேரோ அரௌண்ட் நேரோ ரேஞ்ச் அந்த ரேஞ்ச்லேயே வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. இது வந்து 3 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இன்கேஸ் இது பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு டாஸ் இதாகிடும். இந்த மணி ஆகிடும். இப்போ வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கு. ஸோ இந்த மணி ஆகுறதுக்கு ரைட்டர்ஸ் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே மேலே வந்துச்சுனாக்கா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த மணிக்கு கிட்டத்தட்ட வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு இந்த போத் கால் அண்ட் புட் பார்க்கும்போது ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இப்போ இருக்கிற இடத்துலேயே தான் 82, 50 82, 75 இன் பிட்வீனில் தான் நாளைக்கே முடியும். ஸோ இதில் பெரிய அளவு மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எகைன் நினைவு வச்சுக்கோங்க, இது வந்து 12 மணியோட எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். I'm the boss. US dollar. ஸோ US டாலர் அது பாட்டு கெத்து காட்டிக்கிட்டு அது பாட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக தெரியுது, கன்சாலிடேட் மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் வந்து நல்ல ஒரு மொமெண்டமாக தான் இருக்குது. ஸோ இது வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நல்ல ஒரு கேண்டில் லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனல் பிரேக் பண்ணி நல்லா கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதே ஸ்பீடில் வந்தது அப்படின்னாக்கா அடுத்து ஒரு 2 அல்லது 3வது கேண்டில் இங்கே டச் பண்ணிடும். அந்த வகையில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த் மிடில் வந்துட்டு இந்த 106 வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஃபெட் வந்து அது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதும் வந்து இதுக்கு ஒரு சாதகமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 106 வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டாலருடைய ஸ்டேட்டஸ். இந்த வீடியோ வந்து ஒரு லெர்னிங் பண்ண வீடியோ தான். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்காதீங்க. எப்போவுமே உங்கள் ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டெசிஷன் வித் யுவர் செபி ரெஜிஸ்டர்ட் கைடன்ஸோட எடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குனாக்கா காசு பணம் கொடுக்க வேண்டாம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.